அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை காலையில் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நைட்டு இருந்த மாவு மீது இருந்தது. அது பணியாரம் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் சாதம், அவரைக்காய் பொரியல், சாம்பார், கத்திரிக்காய் போட்ட சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பசங்க 2 பேரும் ரெடி ஆகிட்டு ஜாலியாக கிளம்பிட்டாங்க. வீட்டிலேருந்து கிளம்புன உடனே பார்த்திங்கன்னா அழகாக பச்சை பசேன்னு 2 சைடும் ரோட்டில் சூப்பராக மார்னிங் ரொம்ப அழகாக இருந்தது. இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோபியிலேருந்து அந்தியூர் போகிற ரோடு தான். நம்ம பாரியூருக்கு முன்னாடியே இந்த மாதிரி அழகழகாக க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தோம். பாரியூர் பாருங்கள், அழகாக இதுதான் பாரியூர் கோயில். இப்போ கிராஸ் பண்ணுறோம். அதையே இங்கேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அத்தானி வரைக்குமே அழகாக 2 சைடும் ரோடு செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்ல மதிய நேரத்தில் இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நல்லா விசுவிசுன்னு காற்று நல்லா அடிக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக செம்ம சூப்பராக இருந்தது. இங்கே எல்லாமே அழகாக வயல்வெளி தான். ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம வயல்வெளியெல்லாம் கிராஸ் ஆகி அத்தானி ஆறை கிராஸ் பண்ணுறோம். ஆற்றுல கொஞ்சமாக தான் தண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் இதனோட வியூஸும் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போது எங்கள் ஊருக்கு ரீச் ஆகியாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக நல்லா பச்சை பசேன்னு வாழைக்காடு, கரும்பு காடுன்னு சொல்லி அழகாக இருக்குது. இப்போ ஊருக்கு போகிற வழியில் அழகாக நீட்டாக பயிரெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வீடியோ எடுத்திருந்தோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அத்தானிலேருந்து குப்பாண்டபாளையம் ஏரியா. ஒரு வழியாக வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. எங்கள் ரிலேஷன் வீடு பார்த்திங்கன்னா இங்கே அழகாக தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்தது. இதில் பார்த்தாவே ஒரு குளியல் போடணுங்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஜில்லுன்னு தண்ணி சூப்பராக இருந்தது. ஜாலியாக பசங்களாம் விளையாடினாங்க. விளையாடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் நல்லா சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாடி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போயாச்சு. எங்கள் கோயிலில் அழகாக தீபம்லாம் ஏற்றி திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. கோயில் இப்படி தான் இருக்கும். கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி வாழைத்தோப்பெல்லாம் இருக்குது. சுற்றி வரும் வாழைத்தோப்பு, கரும்பு காடு இந்த மாதிரி தான். கோயிலுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால நாங்கள் இன்றைக்கி சாட்டர்டே கோயிலுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே டயர்டுக்கு முழம்புல ஜூஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி
அழகாக வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு நான் ஜூஸ் போட்டுட்ருந்தேன். ஜூஸ் போட்டதையும் பசங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்லேயே வந்து எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஜூஸ் போட்டதுக்கப்புறம் அதுலேயே வாங்கிட்டு இருந்தாங்க. முலாம்பழத்தை 2ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற அந்த ஓட்டில் வந்து ஜூஸை ஊற்ற சொல்லி ஸ்பூன் போட்டு ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருந்தாங்க. ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. ஜூஸ் குடித்த உடனே வந்து நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு இப்படி அமுத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக போகணும். அந்தளவுக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு சப்பாத்திக்கு வந்து இன்றைக்கி வந்து சைடிஷாக வந்து காளான் கிரேவி தான் வந்து வச்சுருந்தோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்றைக்கி வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வந்து பச்சையாகவே அரைச்சி தக்காளி சேர்த்து ஒரு டைம் வந்து காளானை வந்து சும்மா ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் போட்டு அந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட் நல்லாவே வந்துருந்துச்சு. சைடில் வந்து சப்பாத்தியும் தேய்ச்சி சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மஷ்ரூம் கிரேவியும் வந்து இந்த சைடில் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு மஷ்ரூம் கிரேவி வச்சு எங்களோட டின்னர் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. சாட்டர்டே எங்களோட டைம் இந்த மாதிரி தான் போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி.